ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்ல. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இந்த வீடியோ கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து மறுபடியும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு நான் டவுன்ஃபாலில் இருக்குன்னா, எனக்கு வந்து பைக்கே கிடையாது, பைக்கை நான் கொடுத்துட்டேன். பட் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாதீங்க, ஏன் ப்ரோ பைக்கு கொடுத்தீங்கன்னு. ஏன்னா வந்து அதை அதை விட்டுட்டு நான் மறுபடியும் இன்னொரு கண்டென்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆனால் நான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பப்போ இருக்கிற அமௌண்ட்டை நான் சேர்த்து வைக்காமல் எனக்கு ஒரு இதுவும் அடிக்ட் ஆகிடுச்சுங்க. எல்லோரும் இப்போ எப்படி கேம்ஸ் விளாட்றவங்களோ, எல்லோரும் எப்படி கேம் விளாடுவாங்களோ அதேமாரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ யாரை என்ன பார்த்தாலும் பார்க்க மாட்டேன், ரோட்டில் அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, எந்த அளவுக்கு டவுன்ஃபால்னா நம்மக்கிட்ட பைக்கு கிடையாது. இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த யூடியூப் தான். யூடியூப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மைக் இருக்குது. ஸோ இந்த கோப்ரோ இருக்குது, மொபைல் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஒரு கண்டென்ட் சொல்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எவ்ரி சண்டே மார்னிங்லேருந்து ஒரு மதியத்துக்குள்ளே நான் வீடியோ எடுத்து முடிச்சிருவேன். நைட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? நைட்டு ஒரு 6-7 என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எவ்ரி சண்டே வீடியோ வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த கண்டென்ட்டை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகே? நான் வெளில போய் பேசுறதுக்குலாம் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து நான் யூடியூப் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் என்ன பண்ணுவேன், ஸோ அந்த 4 செவத்துக்குள்ளேயே நானே கேமரா பார்த்து பேசி பழகிட்டேன். அதனால் வெளியே போய் பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் கண்டென்ட்டை பற்றி சொல்லவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெளியே போகிறோம், கேமரா எடுத்துக்கிட்டு கோப்ரோ எடுத்துக்கிட்டு வெளில போகிறோம். வெளில போயிட்டு ஸோ ரேண்டமாக வந்து ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க போகிறோம். யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு 1 hour ப்ரோ என் கூட ஒரு 1 hour நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வந்து மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க. பட் நானும் அப்படியே இருந்து எனக்கு ஏஜ் ஆனதே தெரியல. டெய்லி மொபைல் நோண்டி ஏஜ் ஆனதே தெரியல. ஸோ பட் ஒரு 1 hour 1.5 hour யாராச்சும் மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சாப்பிட்றதோ இருக்கலாம், டீ குடிக்கிறதோ இருக்கலாம், காஃபி சாப்பிட்றதோ இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். பட் எங்கே ஆரம்பிக்க போகிறோம்னா ஸ்ரீபெரும்புதூர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு எனக்கு போக தெரியும், அங்கேருந்து வேற எங்கேயும் போக தெரியாது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து நிறைய பேர் கூட ஃப்ரெண்டாக பழகலாம். இது ஒரு கண்டென்ட்டாகவே நான் பண்ண போகிறேன். எவ்ரி சண்டே நம்ம வந்து வீடியோ எடுத்து போட போகிறோம். மறக்காமல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாரி கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? நான் பேசுறதுக்கெலாம் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு நல்ல யூடியூபர் ஆகணும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஓகே? ரொம்ப நாள் கழிச்சு பேசணும்ல, அதனால தான் வந்து எனக்கு டக்குன்னு பேச வர மாட்டேங்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஒரு கண்டென்ட்டு. நம்ம வந்து எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் யாராக வேணா இருக்கலாம், என்னோட சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு Leo1087YTன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒன் டே ஃப்ரெண்டாக ஜாலியாக நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம், விளாக் எடுக்கலாம். அது அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸ் விளாக், அவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் தனியாக தான் நிறைய பேர் இருக்க பார்ப்பாங்க. பட் என் கூட இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் எவ்ரி டைம் நான் ஜாலியாக இருப்பேன். எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். என்னோட கேரக்டர் எப்படி தெரியுமா, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதா, ஓகே, நம்ம அதை பண்ணலாம். நடு ரோட்டில் டான்ஸ் ஆடணுமா பண்ணலாம், நடு ரோட்டில் பாட்டு பண்ணணுமா பாடலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு, ஆள் இல்லாத இடத்துல பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். அதேமாரி பேரண்ட்ஸ் ப்ளஸ் சைல்டையும் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரேண்டமாக போயிட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் வீடியோஸ் போட்டுட்ருப்போம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வர மாதிரி இருந்துச்சுன்னா, குழந்தைங்க யாரும் வர மாதிரி இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மொபைல் ஃபோன் இல்லாமல் ஜாலியாக நாங்கள் விளாட போகிறோம். இது நான் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல, பட் ஆனால் ட்ரை பண்ணுறேன். எவ்ரி சண்டே நான் வந்து வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் பீப்புள்ஸ், ஸ்ரீபெரும்புதூரில் யாராச்சும் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு கூப்பிட்டு ப்ரோ ஒரு 1 hour ஃப்ரெண்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம். அப்புறம் வந்து ரேபிடோ ஜொமேட்டோ ஓட்டுறாங்கல்ல, ஸோ எனக்கு வந்து மதியம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 week ஃபுல்லாக நான் வந்து எதுவுமே செலவு பண்ண மாட்டேன், காசு சேர்த்து வச்சுப்பேன். சண்டே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமாக இது பண்ணிடுவேன், வெளியில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இப்போ ஜொமேட்டோ ரேபிடோலாம் ஓட்டுறாங்க தெரியுமா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டைமில் நம்ம வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் எடுத்து வந்து என்ன ஓட சொல்லிடலாம். அந்த மாதிரி நிறைய ஃபன்னாக நடக்கும், பார்க்கலாம். அதேமாரி நீங்கள் வந்து வீடியோவில் வர்றதுக்கு ஃபேஸு காட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து மாஸ்க் வாங்கி வச்சுருக்கேன்,
யாராக இருந்தாலும் சரி, நான் மாஸ்க் எடுத்துகிட்டு வரேன், என் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஃபேஸ் காட்டாமல் எனக்கு போடுங்க ப்ரோ வீடியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடுறேன். ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன்ல, அதான் எனக்கு டக்கு டக்குன்னு பேச வர மாட்டேங்குது. பட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பேசுவேன். கூட வரீங்க, அதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம ஃப்ரெண்டு யாராச்சும் சூஸ் பண்ணி அவங்க கூட நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளில ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஃபன்னாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஹெல்ப் கேட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணி எனக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. நான் அதுலேருந்து வெளியே வர பார்க்குறேன். பட் ஆனால் என்னால் முடியல. அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஹெல்ப் பண்ணி யார் வந்து நின்னாலும் டக்குன்னு நான் ஹெல்ப் பண்ணி போடுறேன். அது ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு. பட் இதே ஒரு கண்டென்ட்ல போவோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் வந்து ஃபுட் மோட்டோலாகுன்னு ஆரம்பிச்சதே எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆரம்பித்தோம். அதையும் விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பிடிப்போம், ப்ளஸ் வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எவ்ரி சண்டே நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்னை சேஃபாக இட்டுட்டு வந்து விட்டுறணும். ஓகேவா? சேஃபாக கூட்டு வந்து விட்டுறணும். ஏன்னா என்னால் வந்து வெளில எங்கேயும் வர முடியாது. ரொம்ப லாங்லாம் வர மாட்டேன். ஏன்னா எனக்கு வரவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து பூந்தமல்லி மட்டும் தான் தெரியும். அப்புறம் அங்கே வந்து 25 பஸ் ஏறி மெரினா பீச் போவோம், அவ்வளோதான். ஏன்னா இது ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக. மற்றபடி எனக்கு வெளியே எங்கேயும் போக தெரியாது. ஓகேவா? அதுமாரி வெளியே போகிறதா இருந்தால் தெரிஞ்சவங்களாம் தான் நான் லாங் வரேன். ஆனால் அவங்களாம் கூப்பிட்டு போவாங்க. எனக்கு வெளில எங்கேயும் போக தெரியாது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஆரம்பிப்போம். யாராக வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம இந்த ரோட்டில் போக போகிறோம், ஜாலியாக பேச போகிறோம். இதே கேமரா தூக்கிட்டு தான் போக போகிறேன்னா. ஓகேவா? வாய்ஸ் நல்லா கேட்குதா? மைக்கு புதுசுங்க. ஸோ இதுக்காகவே நான் வந்து ஓகே ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மைக் வாங்கினேன், கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இப்படியே தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஒன்று வாங்கினேன், கேமரா இது மைக் ஒன்று வாங்கினேன். கேமரா ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது. பட் கொஞ்சம் அப்பப்போ ஆஃப் ஆகுது. வெளில போனால் என்ன ஆகும்னு தெரில. ஸோ அதுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் வந்து ஒரு பேட்டரி ஒன்று வாங்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ செட்டப்பு ப்ளஸ் என்னென்ன மைக் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? எவ்ரி சண்டே நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் வரேன். ஸ்ரீபெரும்புதூரில் யாராச்சும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ டவுன்ஃபாலாக இருந்தாலும் சரி, நான் யூடியூப்பை விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு எவ்வளோ டவுன்ஃபாலாக இருந்தாலும் நான் வந்து யூடியூப்பை விட மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு நல்ல யூடியூபர் ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா எனக்கு அதுலேயே வந்து நான் ரொம்ப வருஷமாக நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு சேனல் மானிட்டேஷன் ஆகலை. பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் கான்ஃபிடென்ட்டோட ஆரம்பிக்கிறேன். அடுத்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரேண்டமாக யாராக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கப் காஃபி இல்லைனா ஜாலியாக நம்ம வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக நம்ம சுற்றிட்டு இருக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசிட்டு 1 hour ஃப்ரெண்டாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் மாரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வரும். மறக்காமல் பாருங்கள். நீங்களும் அந்த கண்டென்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் guys, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.